வணக்கம். இன்றைக்கு கருப்பை பிரச்சனைகளை தடுக்கும் முக்கிய பழங்களை பற்றி பார்க்கலாம். அதிக உடல் பருமன், நொறுக்குத் தீனிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது, மன அழுத்தம், உடல் உழைப்பின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கருப்பை கட்டிகள், மாதவிடாய் கோளாறுகள், கருப்பையில் தொற்று, கருச்சிதைவு, கருப்பை பலவீனம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பொதுவாக நார்ச்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும், சிறிது நேரமாவது யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்து வருவதும் கருப்பை தொடர்பான நோய்களை குறைக்க உதவும். அந்த வகையில் கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கியமான 10 வகையான பழங்களை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. விட்டமின் சி நிறைந்த பழங்கள். நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற விட்டமின் சி நிறைந்த பழங்கள் கருப்பை நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டவை. இவற்றில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் கருப்பை பலவீனமடைவதையும், கருப்பை கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும் தன்மையும், கருப்பையில் தொற்றுக்கள் ஏற்படுவதை குறைக்கும் ஆற்றலும் கொண்டவை. 2. அத்திப்பழம். பெண்கள் சாப்பிட வேண்டிய பழங்களில் முக்கியமானது அத்திப்பழம். இப்பழங்களில் மினரல்கள், அத்தியாவசிய விட்டமின்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. இப்பழத்தை பொடியாக செய்து உட்கொண்டு வரலாம் அல்லது உலர்ந்த அத்திப்பழத்தை உட்கொண்டு வரலாம். இதன் மூலம் கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும், கருப்பை பலமடையும், மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும், பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் சிறந்த ஊட்டச்சத்துக்களை தரக்கூடியது. 3. கொய்யாப்பழம். பொதுவாக கொய்யாப்பழத்தில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. கொய்யாப்பழத்தை சற்று காயாக துவர்ப்பு சுவையுடன் சாப்பிட்டு வருவது சிறந்தது. இந்த துவர்ப்பு சுவையானது கருப்பை தசைகளை வலுவடையச் செய்யும். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கருப்பை நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். 4. மாதுளை. மாதுளம்பழத்தில் விட்டமின் சி, பி, கே, கால்சியம், இரும்புச்சத்து, தாதுச்சத்துக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. மாதுளம்பழத்தை அதன் சதைப்பகுதிகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்வதால் கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவையும் சேர்த்து உடலிற்கு கிடைக்கிறது. இதன் மூலம் கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு, சீரற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி போன்ற கருப்பை தொடர்பான பாதிப்புகளை குறைத்து கருப்பையை பலப்படுத்த உதவுகிறது. 5. திராட்சை. கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய பழங்களில் முக்கியமான ஒன்று கருப்பு நிறத்தில் இருக்கும் பன்னீர் திராட்சை. இப்பழத்தை அதன் விதைகளோடு சேர்த்து உட்கொண்டு வருவதன் மூலம் கருப்பை தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கச் செய்யும். இப்பழத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் கருப்பை பலமடைவதற்கு உதவும். 6. செவ்வாழைப்பழம். விட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து, தாதுச்சத்துக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த செவ்வாழைப்பழம் கருப்பையை வலுப்படுத்தக்கூடியது. செவ்வாழைப்பழத்தை தினமும் உட்கொள்வதால் மாதவிடாய் சுழற்சி சீராக இருப்பதற்கும், கருப்பை பலவீனத்தை தடுக்கவும் உதவுகிறது. மேலும் கர்ப்ப காலத்தில் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலம் கருவின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். 7. பப்பாளி பழம். விட்டமின் ஏ, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் நிறைந்த பப்பாளி பழமானது கருப்பையில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுவதற்கும், கருப்பை கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கவும் சிறந்தது. மேலும் இரத்த சுத்திகரிப்பு, இரத்த உற்பத்தி, சிறந்த கண் பார்வை, எலும்புகள் ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி போன்ற பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது. 8. அன்னாசி பழம். கருப்பை சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை குறைக்கும் ஆற்றல் அன்னாசி பழத்திற்கு உண்டு. இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் கருப்பை கழிவுகளை வெளியேற்றவும், கருப்பையில் உள்ள கட்டிகளை படிப்படியாக குறைப்பதற்கும் உதவுகிறது. 9. பேரீச்சை. கருப்பையை பலப்படுத்தும் பழங்களில் ஒன்று பேரீச்சை. இதை தினமும் 3 அல்லது 4 எண்ணிக்கையில் உட்கொள்வதால் கருப்பை தசைகளை பலப்படுத்த உதவும். மேலும் மாதவிடாய் சுழற்சி சீராக இருப்பதற்கும், கருமுட்டை வளர்ச்சிக்கும் சிறந்தது. இதில் உள்ள அதிக நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்க உதவுகிறது. இரத்த உற்பத்தி அதிகரிப்பதற்கும், உடலில் கொலஸ்ட்ரால் அளவு குறைவதற்கும் பேரீச்சை சிறந்தது. 10. அவகேடோ. அவகேடோ பழத்தில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், மெக்னீசியம், பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் போன்ற அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை கருப்பை தசைகள் வலுவடையவும், மாதவிடாய் சுழற்சி சீராக இருப்பதற்கும், கருமுட்டை வளர்ச்சி அதிகரிப்பதற்கும், பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கருவின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. மேற்கூறிய இந்த 10 வகையான பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் கருப்பை நோய்கள் ஏற்படுவதை தடுத்து கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும்.
இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.